என் செல்ல குழந்தையே, உன் வராகி உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த பதிவு உன் கண்களில் பட்டுவிட்டது என்றால் போதும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற்று விட்டாய் என்று அர்த்தம். ஏனென்றால் நாளை மகாலய அமாவாசையில் நான் சொல்கின்ற இந்த ஒரு வேர் உன் கைகளில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்களை எல்லாம் நீ பெறப்போகிறாய் என்பது அர்த்தம். உனக்கு பொன் பொருள் செல்வங்கள் எல்லாம் சேர வேண்டும். வாழ்க்கையில் நினைத்த விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டும். நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேண்டும். எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் மீட்டு இந்த வாழ்க்கையை நமக்கானதாக மாற்ற வேண்டும் என்பது போன்று என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற ஏகப்பட்ட விஷயங்களுக்கான தெளிவு கிடைக்கப் போகின்றது என்ற அர்த்தம். என் பிள்ளையே, எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாலும் நீ எத்தனையோ வேதனையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு இதுவெல்லாம் உண்மையா அல்லது பொய்யா? நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்கின்றதா? நம் வாழ்க்கையில் மட்டும்தான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதா என்று சொல்லி மனதளவில் அதிகமான காயத்தை கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் விதமாக நாளைய விடியல் உனக்கு கிடைத்திருக்கின்றது. நாளைய விடியல் என்பது உன்னுடைய முன்னோர்களுக்கான நாள். மகாலய அமாவாசை உன்னுடைய முன்னோர்களை வணங்கி உனக்கான வெற்றி பெற வேண்டிய நாள். என் பிள்ளையே, பெரிதாக எதற்கும் ஆசைப்படாத உனக்கு வாழ்க்கையில் தன்னுடைய தேவைகள் மட்டுமாவது நிறைவேற வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கின்றதல்லவா? அதற்கு நான் சொல்கின்ற இந்த ஒரு வேர் நிச்சயமாக உன் கைகளில் இருந்து விட்டால் போதும். நான் சொல்கின்ற இந்த ஒரு வேர் நீ நிச்சயமாக இன்றே உன்னுடைய இல்லத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாளை 12 மணிக்குள்ளாக அதனை உன் இல்லத்திற்கு கொண்டு வந்து விடு. சாயங்கால நேரத்தில் இதை பறிப்பது என்பது வேண்டாம். அதனால் மதியத்திற்குள்ளாகவே இன்றோ அல்லது நாளையோ அதனை உன் இல்லத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து விடு. என் பிள்ளையே, நாளைய தினம் மகாலய அமாவாசையில் மதிய வேளையில் உன்னுடைய முன்னோர்களுக்கு படையலிட்டு அவர்களை வணங்கிவிட்டு மாலை நேரத்தில் அருகில் இருக்கின்ற கோவிலுக்கு சென்று தெய்வங்களை வழிபடுவது மிகவும் உத்தமம். லக்ஷ்மி தாயானவளை மனதில் நினைத்துக்கொள். நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை பின்தொடர்ந்து வந்து கிடைக்கும். என் குழந்தையே, பணவரவை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய ஒரு வேரை பற்றி தான் இன்று உன் அம்மா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். நிறைய பேருக்கு தெரிந்த ஒரு விஷயம் என் குழந்தைகளுக்கு தெரியவில்லை என்றால் அதை அம்மா உடனடியாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும் அல்லவா? அதனால்தான் உன்னிடத்தில் இதனை கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த வேர் பொதுவாக பணவரவை ஈர்த்து கொண்டு வரக்கூடியது. இதற்கு பணவரவை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய ஒரு ஆக்ரோஷமான ஒரு சக்தி ஒன்று இருக்கின்றது. நிச்சயமாக இது உன் இல்லத்தில் நடக்க வேண்டும் என்பது விதியாக இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் அதை நீ என்னிடத்தில் இருந்து கேட்க வேண்டும் என்பது உனக்கான நல்ல நேரமாக இருக்கும் பொழுது இல்லை என்று மறுத்துவிட முடியுமா? அதைத்தான் என் பிள்ளை வேண்டாம் என்று நீயும் சொல்லிவிட முடியுமா? இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போகின்ற நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்து விட்டாலே போதும். உனக்கு எல்லாவற்றையும் உன் வசமாக்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. அதை நான் சர்வ நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். என் பிள்ளையே, பொதுவாக சில விஷயங்கள் தெரியும் பொழுது சற்று கவனமாக கேட்க வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் கேட்டால் எப்பொழுதும் பலன் கிடைக்காது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
இப்பொழுது நான் சொல்லப்போகின்ற இந்த விஷயத்தினால் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதனை கவனித்துக்கொள். என் பிள்ளையே, நான் சொன்ன அந்த வேர் குப்பை மேனி இலையினுடைய வேர். இந்த குப்பை மேனி இலை அவ்வளவு எளிதில் சட்டென்று கிடைத்து விடாது. நிச்சயமாக இதில் இருக்கின்ற மருத்துவ குணங்கள் என்னவென்று உனக்கு நன்றாக தெரியும். இந்த சாறு உன்னுடைய உடலில் இருக்கின்ற பல நோய்களுக்கு மருந்தாகும். சிறுநீரகத்தில் இருக்கின்ற கோளாறுகள், மலச்சிக்கல் பிரச்சனைகள் என்று இதையெல்லாம் உனக்கு தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அரிய வகை மூலிகையானது. இதனினுடைய வேர் உனக்கு கொடுக்கக்கூடிய நன்மை, இந்த பரிகாரத்தினால் உன் இல்லத்தில் மிக பெரிய மாற்றங்களை எல்லாம் இது ஏற்படுத்தி கொடுக்க போகின்றது. நான் சொன்னது போல இன்று மதியம் 12 மணிக்குள்ளாகவோ நாளை மதியம் 12 மணிக்குள்ளாகவோ இந்த வேரை கொண்டு வந்துவிடு. நீ இன்று அதனை சேர்த்து விட்டாயானால் உன்னுடைய பூஜை அறையில் அப்படியே வைத்துவிடு. நாளை மதியம் முன்னோர்களுக்கு படையலிட்டு கோவிலுக்கு சென்று மாலை நேரத்தில் தெய்வங்களை வணங்கிவிட்டு இல்லத்திற்கு வந்ததும் இதிலிருந்து ஒரு வேரை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து ஒரு தாம்பூல தட்டில் அதனை வைத்துவிடு. அதனோடு கொஞ்சம் திருநீரையும் சேர்த்து வைத்து தெய்வத்தின் முன்னால், குறிப்பாக லக்ஷ்மி தயானவள் இருக்கிறாள் என்றால் அவள் முன்னால் அதை வைத்துவிட்டு அவளிடத்தில் உன்னுடைய வேண்டுதலை நேர்மறையாக வைக்க வேண்டும். எதிர்மறையான வார்த்தைகள் எதையும் உபயோகிக்காமல் நீ நேர்மறையான வார்த்தைகளோடு அதிர்ஷ்டம் தேடி வர வேண்டும். அதிர்ஷ்ட செய்தி வந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் நல்லதே நடக்க வேண்டும். மனதிற்கு நிம்மதி வேண்டும். இல்லத்தில் செல்வம் பெருக வேண்டும் என்று சொல்லி அவள் முன்னால் நீ கேட்க வேண்டும். இதையெல்லாம் கேட்கும் பொழுது உன் இல்லத்தில் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் முதலில் வெளியேறத் தொடங்கும். நன்றாக இது போன்று தெய்வத்திடம் பூஜை செய்துவிட்டு ஒரு மணி நேரம் அந்த வேரையும் அந்த திருநீரும் தெய்வத்தின் முன்னால் அப்படியே இருக்கட்டும். உன் இல்லம் முழுக்க தீப தூப ஆராதனைகளை எல்லாம் என் பிள்ளை காண்பித்து நிலைவாசலில் இருக்கின்ற உன் குலதெய்வத்திற்கும் காண்பித்து விட்ட பிறகு, என் குழந்தை, நீ உன்னுடைய இல்லத்திற்கு வந்து இந்த குப்பை மேனி இலையினுடைய அந்த வேரையும் திருநீரையும் ஒரு வெள்ளை துணி அல்லது வெள்ளை காகிதத்திற்குள்ளாக மடித்து வைத்து, அந்த காகிதமோ வெள்ளை துணியோ அதன் 4 முக்கிலும் மஞ்சள் தடவி விட்டு நீ செய்ய வேண்டும். மங்களகரமான விஷயங்கள் அல்லவா? இதை செய்யும் பொழுது இன்னமும் அதற்கான சக்திகள் அதிகரிக்கும். ஏற்கனவே உன்னுடைய பூஜை அறையில் வைத்து இதற்கு நீ உருவேற்றி இருக்கின்றாய். அதனால் இதை கொண்டு உன்னுடைய இல்லத்தில் பணம் வைக்கின்ற பீரோ உள்ளாக நீ வைத்துவிடு. என் குழந்தையே, பணம் வைக்கின்ற இடத்தில் வைக்கும் பொழுது அங்கே பணவரவு அதிகரிக்கும். நீ செய்கின்ற வேலைக்கு உனக்கான ஊதியம் நிச்சயமாக கிடைக்கும். உன் வாழ்க்கையில் கிடைக்காத பணம் கூட உன்னை வந்து சேரும். எந்த ஒரு விஷயத்திற்காக இத்தனை காலமும் கஷ்டப்பட்டாயோ, எங்கிருந்து பணவரவு நமக்கு வரவில்லை என்று வேதனைப்பட்டாயோ, அவையெல்லாம் தானாகவே உன்னை வந்து சேரும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பல நன்மைகளை எல்லாம் நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய். உனக்கானவைகள் எல்லாமும் உன்னை வந்து சேரும். உன் குடும்பத்தில் இப்பொழுது நீ சேர்த்து வைக்கின்ற பணம்தான் உன்னுடைய எதிர்கால சந்ததிகளை வாழ வைக்கும். இந்த பணத்தை வருவதற்கு இதை மட்டும் செய்தால் போதுமா என்று கேட்டால், இது உன்னுடைய இல்லத்திற்குள் பணத்தை ஈர்த்து கொண்டு வருவதற்கான பரிகாரம். நீ செய்கின்ற தொழிலில் உத்வேகத்தோடும், நீ செய்கின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்பிக்கையோடும் முழுமையான முயற்சியோடும் நீ செய்யும் பொழுது உனக்கான பணவரவு நிச்சயமாக அதிகரிக்கும். நிறைய நேரங்களில் பணம் வாங்கி கொண்டவர்கள் திரும்ப தராமல் இருந்து விடுவார்கள், இழுத்தடித்து கொண்டிருப்பார்கள். அது போன்ற விஷயங்கள் எல்லாம் சட்டென்று உன் கை வந்து சேர்ந்துவிடும். இதனை சில நாட்கள் கழித்து நீ திறந்து பார்த்தாயானால் காய்ந்து போயிருக்கும். அப்பொழுது அதை கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு அந்த விபூதியை உன் நெற்றியில் இட்டுக்கொண்டு நீ மீண்டும் புதிதாக இது போன்று மாற்றிக்கொள்ளலாம்.
அமாவாசை திதிகளில் முழுக்க இதை நீ மாற்றிக்கொண்டே வர நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் செல்வம் பெருகி உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் உண்டாகும். என் குழந்தையே, இதில் நீ கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த குப்பை மேனி செடியை பறித்து வந்ததும் மஞ்சள் தண்ணீருக்குள் இதை போட்டு எடுத்துவிட்டு அதை உலரி அதன் பிறகு அதை உன் பூஜை அறையில் கொண்டு சேர்க்க வேண்டும். இதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.